அட என்னப்பா இது? ரிஷப் பண்ட்ட சுனில் கவாஸ்கர் பொசுக்குன்னு ஸ்டூபிட்ன்னு சொல்லிட்டாரு. ஆமாங்க. இன்னைக்கு இப்படிதான் ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு. நேத்தே நம்ம 5 விக்கெட்ட வந்து இழந்துட்டோம். இன்னைக்கு பண்ட்டும், ஜடேஜாவும் நல்ல பார்ட்னர்ஷிப்ப போட்டு, நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுத்து, இந்தியாவ காப்பாத்துவாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம். அப்பதாங்க பண்ட்டு கரெக்ட்டா போலண்டோட பால்ல, நான் வந்து சுத்த போறேன்னு சொல்லி, ஃபர்ஸ்ட் ஒரு தடவ பால மிஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் திரும்ப அதே ஷாட் ஆட போயி, அழகா அந்த பால் வந்து எட்ஜ் போட்டு, 3 மேனுக்கு கேட்ச் குடுத்து அவுட் ஆயிட்டாருங்க. இந்த ஒரு ஷாட்ட பார்க்கும்போது தான் நமக்கு அம்புட்டு கோவம் வருதுங்க. ஏன்னா இந்த மாரி ஷாட் ஆடுறது பிரச்சனை இல்ல. இந்த மாரி ஷாட் ஆடுறதுக்கு முன்னாடி, அங்க ஃபீல்டர்ஸ் நிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு தானே ஆடணும். அது மட்டும் இல்லாம, இந்த மாரி ஷாட் ஆடுறதுக்கு அவசியம் என்ன இருக்கு? நம்ம டெஸ்ட் மேட்ச் தானே வந்து விளையாடுறோம். டெஸ்ட் மேட்ச்ல என்ன பண்ணணும்? எப்படியாவது விக்கெட்ட காப்பாத்தணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணாம, நீங்க பாட்டுக்கு T20 விளையாடுற மாரி கூட்டு சுத்து சுத்துறீங்களே! இது மாரி ஆனா விக்கெட் தானே வந்து போகும். ஏன்பா நீங்களும் பொறுப்பு இல்லாம விளையாடுறீங்கன்னு பண்ட்ட எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது, அந்த விக்கெட் போனோனே, சுனில் கவாஸ்கர்னால கோவத்த அடக்கவே முடியலங்க. பண்ட்ட ஸ்டூபிட் ஸ்டூபிட்ன்னு சொல்லி 3 தடவ திட்டியிருக்காரு. இது மட்டும் இல்லாம, இவர்லாம் இந்தியன் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போ வேணாம். அவர ஆஸ்திரேலியா ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு அனுப்புங்கன்னு, அந்த அளவுக்கு கோவமா பேசியிருக்காருங்க. அந்த மனுஷனோட கோவத்துக்கும் கொஞ்சமாவது நியாயம் இருக்க தானே செய்யுது.